ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கங்கள். இப்பொழுது சென்ற காணொளியில் பல விஷயங்களை நாம் பார்த்தோம். இந்த காணொளியில் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கு யார் காரணம், யார் ஐடியா பிரகாரம் இவர் இந்த கோயிலை செய்தார் என்று பல கேள்விகள் எழுவது இயற்கைதான். ராஜராஜ சோழன் அவர்கள் இரவிலே தூங்கும்போது சிவன் அவர் கனவிலே வந்து, ராஜராஜா, எனக்கு ஒரு சிவன் கோயில் கட்டி வை தஞ்சையிலே, நான் அங்கிருந்து கொண்டு உன்னுடைய மக்களையும் உன்னையும் பாதுகாக்கிறேன் என்று சொன்னதாகவும், அதற்கு கட்டுப்பட்டு அவர் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் என்று சொல்லப்படும் பெரிய கோயிலை அவர் கட்டினார் என்றும் சொல்லுகிறார்கள். இதற்கு என்றும் சொல்கிறார்கள். கிபி 864 முதல் 881 வரை ஆட்சி செய்தவரும் 600 ஆண்டுகளுக்கு பின் சோழர் பங்காளி தலையெடுக்க பிள்ளையார் சொல்லி போட்டவருமான விஜயாலய சோழன் ஆவார். இன்றைய புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலையில் விஜயாலய சோழீஸ்வரம் என்ற சிவன் கோயிலை இவர் பெரிய அளவில் முதலாக இவர்தான் கட்டினார். இவர் சோழ பரம்பரை மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு அரும்பாடுபட்டார் என்பதை நீங்கள் அறிந்த விஷயம்தான். அதன் பின் கிபி 950 முதல் 957 வரை ஆட்சி செய்த சோழ மன்னன் கண்டராதித்தன் தனது 2 ஆண்டு ஆட்சியில் ஏகப்பட்ட சிவன் கோயில்களை வெற்றிகரமாக கட்டினார். சோழர்கள் ஆட்சி காலத்தில் சிவன் கோயில் கட்டுவதில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தியவர் பேரரசர் ராஜராஜ சோழன் ஆவார் என்றால் அது மிகையில்லை. கோயில் கட்ட தூண்டுதலான ஒரு காரணங்கள் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் யூகத்தின் பெயரிலேயே அதை இன்றும் நாம் கண்டுபிடிக்கிறோம். பீகார் மாநிலம் புத்தகயாவில் 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மகாபோதி ஆலயம் கட்டப்பட்டது. இந்த கோயிலின் தோற்றமும் சற்று ஏறக்குறைய தஞ்சையில் உள்ள பெரிய கோயில் மாதிரி தான் உள்ளது. இதை ராஜராஜ சோழன் பின்பற்றி இருக்கலாம் என்கிறார்கள் வரலாற்று அறிஞர்கள். சரி, கம்போடியா நாட்டில் டோக்கியோ என்ற நகரத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் சிவன் கோயில் கட்ட திட்டமிட்டு பின் அது முடிக்க முடியாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. இது 1600 ஏக்கரா பரப்பளவை கொண்டதாகும் சிவன் கோயிலாகும். தஞ்சை பெரிய கோயிலில் கட்டும் கிபி 10ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சூரியவர்மன் இந்த கோயிலை முழுமையாக கட்டினார். இந்த கோயில் கம்போடியா நாட்டின் தேசிய சின்னமாகவும் அந்நாட்டின் ரூபாய் நோட்டில் இந்த கோயிலின் சின்னம் இருப்பதையும் இன்றும் நாம் காணலாம். முதலாக அந்த கோயிலுக்கு இந்தியாவின் பிரதம மந்திரி மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் முதலாக அந்த கோயிலுக்கு சென்றடைந்த பின் தான் அந்த கோயிலை பற்றி முழு விவரமும் தமிழர்களுக்கு தெரிய வந்தது. வானொலியிலும் காணொலியிலும் செய்தித்தாள்களிலும் அதை பற்றி நிறைய செய்தி கட்டுரைகளை படித்து அறிந்து நம் முன்னோர்கள் அங்கே அந்த நாட்டு கம்போடியா நாட்டுக்கு சென்று 1600 ஏக்கர் சிவன் கோயில் கட்டினார்களா என்ற பரபரப்பான சூழ்நிலை தமிழகத்தில் உருவானது. அதன் பின் அந்த சிவன் கோயில் எப்படியெல்லாம் இடிக்கப்பட்டது என்பது வேறு விஷயம். இன்றும் பாதி இடிந்த நிலையிலும் பாதி புத்தர் கோயில் மடமாகவும் இருப்பதை இன்றும் டூரிஸ்டுகள் சென்று பார்ப்பதை நாம் கண்ணார காண்கிறோம். இந்த கோயிலை யாராவது சென்று பார்த்திருக்கலாம். அதாவது வணிகர்களோ இல்லை குந்தவை கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை படை தளபதிகள் கேள்விப்பட்டிருக்கலாம், சிற்று அரசர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். யாரோ ஒருவர் கேள்விப்பட்டு அதை ராஜராஜ சோழனிடம் சொல்லியிருக்கலாம். அவருக்கு அந்த ஆர்வம் ஏற்பட்டு அதே மாதிரி கோயில் இங்கே கட்டியிருக்கலாம் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் பேசுகிறார்கள். இதுக்கு மேலாக பல்லவர்களால் கட்டப்பட்ட காஞ்சி கைலாசநாதர் கோயிலை திருமதி குந்தவையும் ராஜராஜ சோழனும் பார்த்திருக்கிறார்கள். இதை முன்னுதாரணமாக கொண்டு சிவனுக்கு நாமும் பெரிய கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆசை இருவருக்கும் ஏற்பட்டிருக்கலாம். அதை தஞ்சையிலே அவர்கள் கட்டியிருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக சிதம்பரம் நடராஜர் கோயில் ராஜராஜ சோழனின் குலதெய்வமாகும். மன்னர்கள் தங்கள் குலதெய்வத்திற்கு தங்க ஓடுகள் வைந்த பின் கோயில் பிரபலமானது. பொதுமக்களும் இதை பெரிதாக 8ஆம் நூற்றாண்டிலேயே வழிபட ஆரம்பித்தார்கள். இந்த கோயிலின் பிரம்மாண்டத்தையும் மக்களின்
ஆர்ப்பரிப்பையும் கண்டு தானும் இதே மாதிரி சிவனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசையை வளர்த்து அதை நிறைவேற்றினார் பேரறிஞர் ராஜராஜ சோழன் என்றும் சில பேர் கூறுகிறார்கள். ஆனால் இவ்வளவு செய்திகளையும் கல்லில் பதித்தவர் கோயில் கட்ட எது காரணம் என்று ஒரே ஒரு கல்வெட்டில் கூட செதுக்காது அரசன் மீது நமக்கு மென்மையான கோபம் வரத்தான் இன்றும் செய்கிறது. ஒருவேளை எங்கேயாவது எழுதி வைத்து மாரவர்மன் சுந்தரபாண்டியன் மதுரையிலிருந்து தஞ்சைக்கு படையெடுத்து தஞ்சையை அழிக்கும்போது அதனுடன் சேர்ந்து இந்த கல்வெட்டையும் அளித்தாரோ என்னவோ, அது ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். எது எப்படி இருந்தாலும் இன்னும் காலம் கடந்து விடவில்லை. ஒவ்வொரு நாளும் ராஜராஜ சோழனை பற்றி கல்வெட்டு ஆதாரங்களும் புதையல்களும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. தற்சமயம் கூட சீர்காழியில் சுமார் 64 கிலோ பொறுமானம் உள்ள செப்பேடுகள் கிடைத்தது. பித்தளை, தங்கம், செம்பு கலந்த செப்பேடுகள் கிடைத்தது. அது ராஜராஜ சோழன் காலத்தில் செய்யப்பட்டு அது மற்ற அரசர்கள் படையெடுத்து வரும்போது பாதுகாப்புக்காக அந்த கோயிலில் புதைக்கப்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். 1000 வருடங்களுக்கு முன் நடந்ததை யார் கண்டது? எல்லாம் இறைவனுக்கே வெளிச்சம். ராஜராஜ சோழன் பேரரசர் சு. ராஜராஜ சோழன், மாண்புமிகு தமிழ் மொழியின் முதலமைச்சர் சு. ராஜராஜ சோழன், டாக்டர் கலைமாமணி, பத்மபூஷன், பாரத் போன்ற விருதுகளை இந்த நேயர்களோடு நானும் சேர்ந்து இந்த நேரத்தில் 1040வது பிறந்தநாள் வரும் இந்த சூழ்நிலையில் அவருக்கு இந்த பட்டங்களை எல்லாம் சூட்டி இன்னும் பல புதுப்பட்டங்களையும் அவர் சூட்டி நாம் மனதார ஒட்டுமொத்த தமிழர்களையும் தமிழர்களும் அவரை வணங்குவோம் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் கம்பல்சரி இந்த காணொளி அனுப்பி வைங்கள். வரலாற்று ஆவணத்திலிருந்து ஒவ்வொரு நூலாக படித்து பார்த்து உண்மை எது என்று கண்டறிந்து, சில சமயங்கள் தஞ்சாவூருக்கு நான் நேரில் சென்று அங்கு பல இடங்கள், அவருடைய அரண்மனை, அவருடைய கட்டிய பெரிய கோயில், அவர் பள்ளிப்படை என்று சொல்லக்கூடிய சமாதி, அவர் அக்கா சமாதி, அவர் தாத்தா சமாதி, அவருடைய மகன் சமாதி, அவருடைய மகள் சமாதி என்று பல சமாதிகளை எல்லாம் அங்கே நான் நேரில் சென்று அதை புகைப்படம் எடுத்துக்கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு நான் வந்திருக்கிறேன். அந்த வீடியோவை ஒவ்வொரு தடவையும் நான் சோகத்தோடவே அதை நான் வெளியிடுகிறேன். ஏனென்று சொன்னால் அந்த பேரரசர் ராஜராஜ சோழனுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றிக்கடன் 100ல் 1 பங்கு கூட தமிழர்கள் செய்யவில்லை. ஒரே 1 மடங்கு கூட நாம் செய்யவில்லை. எவ்வளோ பேருக்கு நாம் செலவழிக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, வைக்கலாம். ஆனால் பேரரசர் ராஜராஜ சோழனை விட அவர்கள் ஒன்றும் பெரிய அரசர் இல்லை. இப்பொழுது மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் கிபி 16ஆம் நூற்றாண்டு, அதாவது ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்தை கடந்து இறந்த பின்பு 600 வருடங்களுக்கு கழித்து சத்ரபதி சிவாஜி பிறக்கிறார். அவர் முகலாய மன்னர்களோடு பெரும் போராடுகிறார், அவுரங்கசீப்போடு பெரும் போராடுகிறார், வெற்றி பெறுகிறார். அந்த மக்களுக்காக அவர் உழைத்தார். அவர் ஒரு சிற்றரசர் தான். ஆனால் அவருக்கு 216 மீட்டர் உயரத்தில் வெங்கல சிலையில் 4000 கோடி செலவு பண்ணி மகாராஷ்டிரா அரசாங்கம் வைத்திருக்கின்றது. தோழர்களே, ஒரு சிற்றரசருக்கு அவ்வளவு செலவு செய்து அந்த மகாராஷ்டிரா அரசு அவருக்கு சிலை வைத்திருக்கிறது. ஆனால் ஒரு பேரரசர் ஆசியா கண்டம் மொத்தத்தையும் கட்டி ஆண்டவர், 57 நாடுகளை ஆண்டவர், 57 நாடுகளையும் தமிழில் தான் பேச வேண்டும், தமிழ்தான் ஆட்சி மொழி, தமிழ்தான் எழுத வேண்டும் என்று அரசாங்க உத்தரவு போட்டு கப்பல் படையை ஆரம்பித்தவர், குதிரைப்படை ஆரம்பித்தவர், காலாட்படை ஆரம்பித்தவர், ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்ற சூழ்நிலையை உருவாக்கி மாணவர்களை படிக்க செய்தார், தமிழை வளர்க்க செய்தார். அப்படிப்பட்ட லட்சிய புருஷனுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த காணொளி பிடித்திருந்தால் மீண்டும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, நன்றி, வணக்கம்.